வணக்கத்துடன் இது இன்ப டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கள ஊடகங்கள்லாம் போட்டி போட்டு ஒரு செய்தியை எவ்வளவு முனைப்பா அதை வெளியே கொண்டு வர முடியுமோ, அவ்வளோ தீவிரமா ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சற்று வியந்து போவீங்க. அல்ல இது நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய ஒரு செய்தியா அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அது என்ன செய்தியை மையப்படுத்தி சிங்கள ஊடகங்கள் முதன்மையான ஒரு கருத்தை பதிவிடுறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, மீண்டும் இயக்கம் உருவாக்கம் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் அதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதற்காக கிளிநொச்சி பகுதியில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சிங்கள ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. சிங்கள ஊடகங்கள் அப்படி சொல்லக்கூடிய செய்தி என்ன, கிளிநொச்சி பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடியதாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, இவைகளை மையப்படுத்தி நம்ம இந்த காணொலியில் சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதாவது சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு ஏதாவது வீழ்ச்சி வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உடனடியாக ஒரு கதையை உருவாக்குவார்கள். யாராவது ஒருவர் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நின்றார் என்றும் அவரை இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்திய பொழுது அவர் இயக்கத்தை மீள் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தார் என்கின்ற அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை சொல்வார்கள். இது 2009 தொடர்ச்சியாக பல முறை நடந்து கொண்டிருந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் அப்படி ஒரு கருத்து வலுவடைந்திருக்கிறது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் சற்று யோசிக்க வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்படி இன்னைக்கு சிங்கள ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கிளிநொச்சி பகுதியில் ஒரு 50 ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்தியிருக்காங்க. அப்படி கையகப்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஒரு 3 மாடி கட்டடம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 3 மாடி கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கான பயிற்சிகள் கொடுப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த அனுரா அவர்களுடைய ஆட்சியில் மீண்டும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்காங்க. இதனை மையப்படுத்திய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், இந்த 50 ஏக்கர் காணியை யார் கையகப்படுத்தி இருந்தாரோ அவர் மீது அந்த வனத்துறையை சார்ந்தவர்கள் அல்லது அந்த நிலப்பரப்பை மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இன்று பிரதானமான சிங்கள ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கிளிநொச்சி பகுதியில் 50 ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? மீண்டும் அந்த விடுதலையை மையப்படுத்திய இயக்கம் இப்பொழுது உருவாவதற்கான களத்தோடு அதற்கான பயிற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த கேள்வியெல்லாம் மனசுக்குள்ள எழும்ப இதை குறித்து நம்ம ஒரு சின்ன எல்லாத்தையும் கேட்டு இதில் உண்மையிலே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகின்ற பொழுது, அதாவது முன்பு கோத்தபய ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சிக்கு ஏதாவது நெருக்கடி வருது அல்லது அடுத்த தேர்தல் வருது, அந்த தேர்தல் வருகின்ற பொழுது தங்களை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்களுக்குள்ள வரும் பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, உடனடியாக நம்ம கையில் தான் ஒன்று இருக்கே, இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் மீள் உருவாக்கம் காண்கிறார்கள், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அந்த முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய இலங்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கான ஒரு களமாக அது மாறிவிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புவாங்க. இந்த செய்தி பரப்பப்பட்ட உடனே சிங்களர்களை பொறுத்த மட்டில், ஆகா, மீண்டும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் போல் இருக்கிறது. எனவே மகிந்த ராஜபக்சேயோ கோத்தபய ராஜபக்சேயோ இவர்கள் யாராவது ஆட்சி பீடத்தில் இருந்தால்தான் அந்த இயக்கத்தை இவர்களால் தான் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற எண்ணத்தோடு மக்களும் சாறை சாறையாக வாக்குகளை பதிவு செய்து விடுவார்கள். அதன் பின்பு இந்த இயக்கத்தை குறித்த செய்திகளோ இயக்கம் சார்ந்த எந்த கருத்துகளோ அதன் பின்பு பதிவாகாது. மீண்டும் எப்பொழுதாவது இந்த ஆட்சியாளர்களுக்கு சிக்கல் வருகின்ற பொழுது இயக்கத்தை சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு மீண்டும் இயக்கத்தை சார்ந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது, அது எடுத்து வைக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சமூக வலைதளங்கள், அதாவது சிங்களர்களால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்
அவர்களால் நடத்தப்படுகின்ற யூடியூபுகள் அன்று மற்ற முகநூல் போன்ற அனைத்திலுமே மீண்டும் கிளிநொச்சி பகுதியில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயிற்சி களத்தோடு அவர்கள் அதற்கான தயார் நிலைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவிக்கொண்டு இருக்கிறது, அல்ல அவர்களால் பரப்பப்படுகிறது. உண்மையிலே கிளிநொச்சி பகுதியில் 50 ஏக்கர் நிலப்பரப்பை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கையகப்படுத்தி அதிலே பயிற்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா இவருடைய ஆட்சி காலத்தில்தான் மீண்டும் இயக்கம் உருவாகி அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு மறைமுகமாக அதற்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் இப்பொழுது எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் அனுரா ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடா, அல்லது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான களத்தை எடுப்பதற்கு இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய பெயரை இழுத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. பெரும்பாலான புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய தமிழர்களை பொறுத்த மட்டில் தற்பொழுது உள்ள சூழலில் அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்த செய்திகள் உங்களுக்கு தெரியும். அந்த செய்திகள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது ஒரு அணியினர் அவர்கள் அந்த செய்திக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்தார்கள், இன்னொரு அணியினர் அந்த செய்திக்கு ஆதரவான களத்தை எடுத்தார்கள். ஆனால் ஆதரவாக எடுத்தவர்களும் எதிராக எடுத்தவர்களும் அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தார்களா என்றால் இல்லை. இதுவரை அது அதாவது மர்மமாகவே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோலத்தான் அவர்கள் அனைவருமே தனித்தனியாக ஒரு குழுக்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அவர்கள் இணைந்து ஒரு களத்திற்குள் அந்த இயக்கம் சார்ந்த களங்களை அவர்கள் எடுப்பார்களா என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் அது மிக மிக கடினமான ஒன்று என்பது பலரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. 2009ஆம் ஆண்டிற்கு பின்பு சுமார் 17 வருடங்கள் ஒன்றுமே இல்லாமல் மௌனிக்கப்பட்ட நிலையில்தான் இயக்கம் சார்ந்த செய்திகள் இருக்கிறது. தமிழர் தாயகத்தை பொறுத்தமட்டில், இளைஞர்களை பொறுத்தமட்டில் அரசியல் ரீதியான நகர்வுகள் தான் நமக்கான தீர்வு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நகரத் தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழலில் மீண்டும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் அதற்கான களங்கள் கட்டி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை கட்டி அமைத்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான களத்தை யார் எடுக்கிறார் என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. உண்மையிலே இந்த ஊடகங்கள் சொல்வது போல இயக்கத்தை சார்ந்தவர்கள் உண்மையிலே உருவாகி விட்டார்களா என்கின்ற கேள்விகளோடு நாம் பார்க்கின்ற பொழுது இது திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.